விஜய நினைச்சா பாவமா இருக்கு. ஒரு 4 பேர் சேர்ந்து அவர என் கண்ணுக்கு நேரா ஒரு அழிவு ஏற்படுது. புஷி ஆனந்த், ஆதவ அர்ஜுனா, ஜான ஆரோக்கியசாமி, 10வதுக்கு ராஜ்மோகன் 4 பேர் சேர்ந்து அவர வந்து பிளான் பண்ணி அழிக்கிறாங்க. நீங்க அதான் ரஜினி சார் அவர்கள பத்தி உண்மை. பேசுனத எப்படி பார்க்குறீங்க நீங்க? ரஜினி அவர்கள பத்தி பேசுனத எப்படி அது பார்க்குறீங்க? கடும் கோபம் இருந்தது. நீங்க அந்த மாரி பேசவே முடியாது. ஆக்சுவலா வந்து நீங்க அத பார்த்துருக்கலாம். ரஜினி சாரும் அமைதியா இருந்தாரு. அ இவங்க பேசிட்டாங்க. பேசி முடிச்சோனே, அனைத்து கட்சியில உள்ளவங்களும் வந்து இல்ல, இல்ல அது ரொம்ப தவறு அவர பத்தி பேசுனதுன்னாங்க. கட்சிகள் சாராத, மதங்கள் சாராத அனைத்து மக்களும் வந்து அவருக்கு சப்போர்ட் பண்றாங்க. அப்பனா அவர் எவ்வளவு பெரிய ஆளா இருப்பாரு. ஆமா. இல்லையா? தமிழகத்துக்கு நம்ம பொதுவா பார்க்குறதுல. அத இவரு பேசுறத வந்து ஸ்லிப் ஆஃப் த டங் பேசுறதுன்னு கூட சொல்ல முடியாது. அதாவது என்ன உங்களுக்கெல்லாம் அதான் சொன்னேன்ல, விஜய் வந்து ஒரு மேடையில சொன்னார்ல, என்ன போல சொந்தமா கட்சி ஆரம்பிச்சு 1% ஓட்டு வாங்குறதுக்கு திராணி இருக்கா அப்படின்னாரு. இதெல்லாம் கேட்டுட்டு எப்படி எடப்பாடி எப்படி வந்து நீங்க வாங்க கூட்டணிக்கு வரலான்னு பேசுவாரு. செஞ்சு விட்டுருவாரு. ஆமா. 10க்கு செங்கோட்டையன் வேற சொல்லி அனுப்பிச்சிருக்காரு. நீ போய் அவர்கிட்ட சிஎம் கேளு அப்படின்னு இருக்காரு. அவர் சிஎம் கேட்டோன்னா, அதெல்லாம் முடியாதுங்க அப்படின்னு இருக்காங்க. அதாவது முதல்ல வாங்க சார் சிஎம் டோர் க்ளோஸ் அப்படின்னுவாங்கல்ல, டோர் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அவ்வளோதான். அது வந்து எல்லாமே உங்க கூட இருக்கவங்கலாம் சேர்ந்து பண்ணது தான். அவரா தனிப்பட்ட பொருள் அவரே எதுவுமே பண்ணல. எனக்கு விஜய்க்கு தெரிஞ்ச அவ்வளோலாம் நாலேஜே கிடையாது. அவ்வளோலாம் அவர் பேசவும் மாட்டார். ஒருவேளை எழுதி அவருக்கு கொடுத்த டைலாக் பேசுவார். ஓரளவுக்கு சென்சிபிளாக இருப்பார். கொஞ்சம் ஏதாவது எமோஷனலாக இருப்பார். அவ்வளோதான். அதுக்கு மேலாம் கிடையாது. சராசரி மனுஷன். ஏன்னா ஆட்சிக்கு வந்தா முதல்வர் வரேன்னு சொல்றாரு. அவருக்கு அந்த முதல்வர்ங்கிற பதவி இருக்காது தெரியும் நினைக்கிறீங்களா? முதல்வருங்கிற பதவியெல்லாம் வந்து ஆக்சுவலாக வந்து அவர் எலெக்ஷனில் நிற்கணும். அவர் எலெக்ஷனில் நிற்பாரான்னு எனக்கு தெரியல இப்போ. நான் இப்போ வரைக்கும் ஒரு கணக்கு இருக்குது. அவர் எலெக்ஷனில் நிற்க மாட்டார். எப்படியும் வந்து எத்தனை பேர் ஜெயிக்கிறாங்கன்னு பார்த்துட்டு இவர் முதல்வர் ஆகிட்டு சப்போஸ் ஜெயிச்சுட்டு முதல்வர் ஆகிட்டானா முதல்வர் ஆகிட்டு அதுக்கப்புறம் இடைத்தேர்தல் வச்சு தான் பண்ணுவாங்க. அது நார்மலாக உள்ளது. அதுதான் நார்மலாக உள்ளது. அதுதான் பண்ணுவார்னு நினைக்கிறேன்.